நன்றி அம்மா. தங்கள் நேரம். தேங்க்யூமா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆரோவில் இருந்து. சோ நாம பார்த்துட்டு இருக்கிறது வெர்ச்சியூ, பியூரிட்டி, ஃப்ரீடம். இப்போ போன வாரம் பார்த்தது ஒரு பெரிய லாங் பேசேஜ் நம்ம பார்த்தோம். ஃப்ரீடம் அண்ட் அசர்டிசிசம் பார்த்தோம். அடுத்தது ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ். அதாவது பொதுவா நாம நமக்கு ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொன்னாக்க அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். நாம எதை வேணாலும் செய்யலாம், அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சுதந்திரம்ங்கிறது அப்படி இல்லை. அன்னையும் ஸ்ரீ பகவானும் நமக்கு சொன்னது எல்லாமே ஒரு மிக உயர்ந்த நிலையிலிருந்து, மிக உயர்ந்த பார்வையிலிருந்து ஒன்றை பார்த்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாக்கா நாம நினைச்சுக்கிறோம் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இப்பெல்லாம் நிறைய ஒரு என்ன சொல்றது முற்போக்கான சிந்தனைகள் எல்லாம் வைக்கப்படுது. பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண் உரிமை அது இதுன்னு என்னெல்லாமோ நமக்கு இப்பெல்லாம் நிறைய வகையான அந்த ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ் அது நமக்கு வருது. ஆக்சுவலா சுதந்திரம் அப்படின்னு சொன்னாக்க அது ஆத்மனுடைய சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக உச்சக்கட்ட சுதந்திரம். அந்த ஆன்மாவின் சுதந்திரம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இறைவனோடு ஐக்கியம் அடைந்த நிலையில்தான் அந்த ஆன்ம சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசந்தம்மா சொன்னாங்க சோல்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ். இது மாதிரி 2-3 கேண்டோஸ் காதைகள் சாவித்திரியில இருக்கு. அது ஏன் அந்த சோல்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ் அப்படின்னாக்கா அது சுதந்திரம் அடையும் பொழுது அது என்னவாக ஆகிறது? மேலும் உயர்வடைகிறது. அந்த ஆன்மா மேலும் உயர்வடைகிறது. ஒரு ஆன்மாவுக்கு நமக்கு எப்போ ஒரு இந்த ஆர்வம் வரும் பொழுதுதான் நாம அந்த ஆன்ம சுதந்திரத்தை தேடி நாம போகிறோம். ஒரு சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தேடலில் ஈடுபடுகிறோம். அப்போ அதுக்கான நிறைய பயிற்சிகள் செய்து இல்லாட்டி நிறைய புத்தகங்கள் வாசித்து அதுக்கப்புறம் நம்முடைய அனுபவங்களின் வாயிலாகவும் இல்லாட்டி நம்முடைய சூழ்நிலை காரணமாகவும் இது மாதிரி பல சமயம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆன்ம சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு ருச்சியை, அந்த டேஸ்ட கொஞ்ச நேரம் நம்ம அனுபவிக்க முடியுது. ஏன்னா அது பர்மனண்டா நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா we are still leading a material life. ஒரு லௌகீக வாழ்க்கையில இன்னும் நாம இருக்கிறதுனால அதை முழுமையாக நாம அதை சுவைக்க முடிவதில்லை. சோ அதுதான் இதுல விஷயமே. அப்போ அந்த ஆன்ம சாதனை மூலமாக ஆன்மாவினுடைய சுதந்திரம் பெற்ற உடனே அதை அடைந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா நேச்சுரலா அது மிக உயர்ந்த நிலையில தான் அது இருக்கும். சோ இது மாதிரி சாவித்திரியிலையும் நிறைய இடத்துல இத பத்தி எல்லாம் வருது. நம்ம இது போற போக்குல இதை பார்க்கலாம். இந்த ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ், சுதந்திரம் அதே சமயம் ஒரு பணியையும் நாம் செய்தல். சர்வீஸ்னா சேவையும் செய்தல். சோ இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும்? இதுதான் முதலே வசந்தம்மா கூட சொன்னாங்க. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியான விஷயம். இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும் அப்படின்னு.
ஆனா சுதந்திரம் அப்படின்னு வரும் பொழுது சுதந்திரமும் தொண்டும், அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வரும் பொழுது முதல்ல அதை எப்படி நாம அதை தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க, அகெயின் இதே விஷயம்தான். அந்த ஆன்மா சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் அது என்ன வேலை வேணாலும் செய்யறதுக்கு அது தயாரா இருக்கும். பல சாதகர்களை ஆசிரமத்திலையும் இங்க ஆரோவில்லையும் பார்த்திருக்கோம். நிறைய பேர் எங்கிருந்தோ ஒரு சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. சுவிட்சர்லாந்து எப்படிப்பட்ட நாடு, என்ன கிளைமேட்டு, எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு நாடுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க உட்கார்ந்து மாத்திரு மந்திரில வெட்ட வெயில்ல அந்த கார்டனிங் வேலை செய்வாங்க. இது அப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒண்ணும் கட்டாயம் இல்லை. மேம்போக்காக பார்த்தால் அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க சௌகரியமா அங்கேயே இருக்கலாம். ஆனால் இந்த தொண்டு இறைவனுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது இட் ஹஸ் பிகம் அ ஜாய். ஜாய்னாக்கா அது சாதாரண ஆனந்தம் இல்லை, அந்த ஆன்மாவினுடைய ஆனந்தமாக அது ஆகுது. சோ இத நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமே ஒழிய மேலோட்டமாக நாம் எதை வேணுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு நாம அதை எடுத்துக்க கூடாது. ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ். Outwardly, one cannot conceive how one can be at once in freedom and servitude. But there is an attitude which reconciles the two and makes them one of the happiest states of material existence. Freedom is a sort of instinctive need, a necessity for the integral development of the being. In its essence, it is a perfect realization of the highest consciousness. It is the expression of unity and of union with the divine. It is the very sense of the origin and the fulfillment. But because this unity has manifested in the many, in the multiplicity, something had to serve as a link between the origin and the manifestation. And the most perfect link one can conceive of is love. And what is the first gesture of love? To give oneself, to serve. What is its spontaneous, immediate, inevitable movement? To serve. To serve in a joyous, complete, total self-giving. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கட்டுங்களாமா? படிங்கம்மா. சுதந்திரமும் தொண்டும். வெளிப்பார்வைக்கு ஒருவன் எப்படி ஒரே சமயத்தில் சுதந்திரமாகவும் அடிமையாகவும் இருக்க முடியும் என்று தோன்றும். ஆனால் அவை இரண்டையும் சமரசப்படுத்தி தட உலக வாழ்வில் அடையக்கூடிய மிக மகிழ்ச்சியான நிலையாக அதை செய்து விடுகிற மனப்பான்மை ஒன்று இருக்கிறது. சுதந்திரம் என்பது இயற்கையாகவே நாட்டப்படும் ஒரு தேவை. ஜீவன் முழுமையான வளர்ச்சி அடைவதற்கு அது இன்றியமையாதது. அதன் சாராம்சத்தில் அது மிக உயர்ந்த உணர்வை பரிபூர்ணமாக பெறுதல் ஆகும். அது ஒருமைப்பாட்டையும் இறைவனுடன் ஐக்கியப்பட்டிருத்தலையும் வெளிப்படுத்துவதாகும். மூலம் நிறைவேற்றம் இரண்டின் பொருளே அதுதான். ஆனால் இந்த ஒருமைப்பாடு பன்மையில் வெளிப்பட்டிருப்பதால் மூலத்தையும் சிருஷ்டியையும் இணைப்பு ஒன்று தேவை. நாம் அறிந்தவரை மிக பொருத்தமான இணைப்பு அன்புதான். அன்பின் முதல் செயல் என்ன? தன்னை கொடுத்தல், தொண்டு செய்தல். அதன் பின் இயல்பான உடனடியான தவிர்க்க முடியாத இயக்கம் என்ன? தொண்டு செய்தல். மகிழ்ச்சியோடு கூடிய பூரணமான முழுமையான சமர்ப்பணம். நன்றிமா. So, freedom and service. Outwardly, one cannot conceive how one can be at once
in freedom and in servitude. சாவித்திரியில ஒரு அற்புதமான ஒரு லைன் வரும், ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் அப்படின்னு வரும். அதாவது கடவுளின் அடிமையே அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நாமெல்லாம் அன்னையின் அடிமைகள். இதுல சொல்லிக்கிறதுக்கு எந்த வெட்கமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது இறைவனுடைய நிலை, இறைவனுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் ஆரோவில் சார்ட்டர்லயும் வரும், வில்லிங் சர்விட்டர், ஒன் ஷுட் பி வில்லிங் சர்விட்டர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். அது என்ன சொல்றாங்க, வில்லிங் சர்விட்டர் அப்படிங்கிறாங்க. தொண்டு செய்யணும். அதுவும் எப்படி செய்யணும், விருப்பத்துடன் தொண்டு செய்யணும். யாருக்கு தொண்டு செய்யணும், டிவைன் கான்சியஸ்னஸ், இறை உணர்விற்கு விருப்பத்துடன் தொண்டு செய்பவனாக நீ இருக்க வேண்டும். அதாவது ஏனாதானோன்னு இல்லை, இல்லாட்டி ஐயோ இப்படியாச்சு வேற வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியுடன் தன்னைத்தானே எல்லாத்துலயும் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும். அதனாலதான் அன்னை இந்த சார்ட்டர்ல எழுதி வச்சாங்க, வில்லிங் சர்விட்டர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ். அன்னைக்கு இந்த சாவித்ரி லைன் ரொம்ப பிடிக்கும், ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் கூட. அப்ப இது ஒரு சேர எப்படி இருக்க முடியும், சுதந்திரமும் ஒரு தொண்டு செய்வதும், இது ரெண்டும் எப்படி ஒரு அடிமையாக, இது ரெண்டும் எப்படி ஒரே சமயம் இருக்க முடியும்? பட் there is an attitude which reconcile. இதை சமரசப்படுத்துவதற்கு ஒரு மனப்பான்மை ஒண்ணு இருக்கணும். The two and makes them one of the happiest states of material existence. அப்ப அது என்ன மனப்பான்மை அப்படிங்கிறத அடுத்து அவர் சொல்றாரு. அந்த ரெண்டையும் சமரசப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நாம தான் உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியானவர்கள். Freedom is a sort of instinctive need, a necessity for the integral development of the being. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு முற்றிலும் தேவையான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அப்பதான் நம்முடைய ஜீவன் ஒரு பூரணத்தோட அது வளர்ச்சி அடைய முடியும். ஏதாவது இதுல ஒண்ணு கட்டுப்படுத்தி அதுல ஒரு கட்டுப்படுத்தி அதுல முன்னேற்றம் அடைய முடியாது. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், அதுல போன தடவை படிச்சோம், அதுல ஒரு தவறு வந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டியே வேலை செய்யாம இருக்கக்கூடாது. We should know how to overcome that difficulty. அதை ஒவ்வொரு முறையும் அது ஒரு வீரனாக, ஒரு வாரியராக இருந்து அதை கடந்து நாம செல்லணும். அதன் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, அடுத்து இது வராம பாத்துக்கிறதுக்கு இந்த இது பிரயோஜனமா இருக்கும். இது போல அன்னை சொல்லிட்டே போறாங்க. In its essence, it is a perfect realization of the highest consciousness. அதாவது அடிப்படையில பார்த்தான்னாக்க மிக உயர்ந்த உணர்வு நிலைக்கு இது ஒரு சித்தி, இது ஒரு பூரண சித்தி மாதிரி. It is the expression of unity and of union with the divine. அந்த freedom அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, it is a expression of unity. அதுவும் யாரோட, and of union with the divine. இறைவனோட ஐக்கியம் அடைதல். இதுதான் ஒரு உண்மையான யூனிட்டி அப்படிங்கிறது. இப்ப ஆரோவில்ல எதுக்காக உருவாக்கினாங்க அன்னை? இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, மனித குல ஒருமைப்பாட்டிற்காக தான் இத உருவாக்கினாங்க. சாவித்திரியோட அந்த மைய கருவே அதுதான் இல்லையா? அந்த கடைசி பக்கத்துல சாவித்திரியிடம் அந்த ரிஷி கேட்கும் கேள்விக்கு சாவித்திரி சொல்லும் பதில் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம். Awakened to the meaning of my heart, that to feel love and oneness is to live, and this the magic of our golden change is all the truth I know or seek, O sage. இந்த எப்பிலாக்ல கடைசியில 724வது பக்கத்துல கொண்டு இந்த சாவித்திரியோட ஒரு மைய கருத்தை இங்க பகவான் வைக்கிறாரு. என்னது அப்படின்னு சொன்னாக்க,
டு ஃபீல் லவ் அண்ட் ஒன்னஸ், அன்பையும் ஒருமையையும் உணர்ந்து அதன்படி வாழ்வதே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத. அததான் இந்த பத்தியில அன்னை வந்து ஒவ்வொன்னா அதை சொல்லிட்டே வராங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? யூனிட்டி அண்ட் ஆஃப் யூனியன் வித் த டிவைன், இட் இஸ் த வெரி சென்ஸ் ஆஃப் தி ஆரிஜின் அண்ட் த, இதுதான் வந்து அதனுடைய மூலம், அண்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட், அதனுடைய நிறைவேற்றமும் அதுதான். எது? இந்த சிருஷ்டியில அந்த இறைவனை காண்பது, அதனோடு ஐக்கியப்படுவது, அதுதான் வந்து அதனுடைய நிறைவேற்றமே. பட் பிகாஸ் திஸ் யூனிட்டி ஹாஸ் மேனிஃபெஸ்டட் இன் த மெனி, இது யார்கிட்டயாவது ஒருத்தர் மூலமா வெளிப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த சிருஷ்டியில் இருக்கிற அனைத்தின் மூலமாகவும், அதாவது உயிருள்ளவை, உயிரற்றவை, மரம், செடி, கொடி, விலங்குகள், இந்த அனைத்திலும் அந்த இறைவன் வந்து வெளிப்பட்டிருக்கான். அண்ட் இந்த மல்டிப்ளிசிட்டி, அது வந்து பலவாக அவன் இங்க வெளிப்பட்டிருக்கிறதுனால, அதை எப்படி அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது எப்படி வரும்? அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அன்னை சொல்றாங்க, சம்திங் ஹேட் டு சர்வ் அஸ் அ லிங்க் பிட்வீன் தி ஆரிஜின் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன். அந்த மூலத்திற்கும் இந்த சிருஷ்டிக்கும் ஏதோ ஒரு இணைப்பு வந்து வேணும். அப்படி இருந்தாதான், சம்திங் ஹேட் டு சர்வ், ஏதோ ஒண்ணு இருக்கணும், ஒரு இணைப்பு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த யூனிட்டி அப்படிங்கிறத நாம உணர முடியும். அண்ட் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் லிங்க் ஒன் கேன் கன்சீவ் இஸ் ஆஃப் லவ். இந்த இணைப்பு அப்படின்னு சொல்ல வந்தானாக்கா, அதுல மிக மிக முக்கியமானது அன்பு. அததான் இந்த சாவித்திரியோட கடைசி பேஜ்ல இப்ப நம்ம பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெஸ்டர் ஆஃப் லவ்? அந்த அன்பின் முதல் அந்த ஒரு செயல் அது என்னது? அது எப்படி வெளிப்படும்? டு கிவ் ஒன் செல்ஃப், தன்னையே கொடுத்து விடுதல், இறைவனுக்கு அளித்து விடுதல். மனிதர்களுக்கு இல்லை, ஆனா அதுல இருந்துதான் அது ஆரம்பிக்கும். அந்த அன்பு அப்படிங்கிறது சாதாரண நிலையில இருந்துதான் ஆரம்பிக்கும். இல்லாட்டி அது ஒரு வறண்ட இதயமாக போய்விடும். நம்மோட இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள், மரம், செடி, கொடிகள், இவைகளிடம் அன்பு காட்ட ஆரம்பித்து அதற்கப்புறம் அது மேலும் மேலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாக ஆகும். அண்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெஸ்டர் ஆஃப் லவ்? டு கிவ் ஒன் செல்ஃப் டு சர்வ். அது நம்மையே அளிப்பது, நம்மையே வந்து இறைவனுக்கு அந்த தொண்டு செய்வதற்கு தயாராக இருப்பது. அந்த சார்ட்டர்ல சொன்ன மாதிரி, அன்னை எழுதி வச்ச மாதிரி, willing servitor of the divine consciousness. What is its spontaneous, immediate, inevitable movement? அந்த அன்பு அப்படிங்கிறது இயல்பா எப்படி உடனே செயல்படும்? டு சர்வ், அது வந்து தொண்டு செய்வதன் மூலமாக தான். நமக்கு வந்து பல சாதகர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். அன்னை என்ன சொல்றாங்களோ அதை வந்து உடனே செய்வாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து தன்னுடைய உடலை விட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய அந்த பள்ளம் தோண்ட வேண்டி இருந்தது. அந்த அடுத்த நாள் காலையிலேயே ஆரம்பிச்சு ஒரே நாளையில அந்த எத்தனையோ அடி ஆழம் அந்த பள்ளத்தை வந்து தோண்டி முடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த, சாரி ஒரு நிமிஷம், சண்முகப்பிரியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு சொன்னா இங்க சர்வீஸ் ட்ரீ போட்டிருக்காங்க. அந்த சர்வீஸ் ட்ரீயை பாத்தீங்கன்னாவே நமக்கு வேற ஒண்ணுமே தோணாது. இப்படி நாம இருக்க மாட்டோமா அப்படிங்கிறதுதான் நம்முடைய மனதுல முதலில் உதிக்கக்கூடியது. அதனுடைய வேர்கள் எல்லாம் ஆழமா போய் உள்ள போய் பதிஞ்சு பகவானுடைய அந்த உடலை அது வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதே போலதான் இங்க மாத்ரு மந்திர்ல இருக்கிற ஆலமரமும். சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சாதாரண உயிரற்றான்னு சொல்ல முடியாது, இந்த எல்லா இறைவனின் வெளிப்பாடுகளும் இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்யும் பொழுது ஏன் மனிதர்கள் நம்மளால செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். டு சர்வ் இன் அ ஜாயஸ், அது எப்படி செய்யணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி டு சர்வ் இன் அ ஜாயஸ், கம்ப்ளீட்
டோட்டல் செல்ஃப் கிவிங். தன்னையே முழுசா அப்படியே கொடுத்துடுறது, மிகவும் ஆனந்தமாக, முழுமையாக, முற்றிலுமாக தன்னையே அழித்து விடுவது. எல்லாத்தையும் இருக்கிற அத்தனையும் இறைவனுடைய பாதத்தில், பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பாதத்தில், அன்னையின் பாதத்தில் வைத்து விடுவது. நமக்கு இந்த சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாத்தையும் பதட்ட சொல்லிட்டு தான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா சொல்லாத விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தோணுச்சு, நம்ம இன்னும் இத ஸ்டார்ட்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இந்த அன்னை சொன்ன விஷயத்த நாம இன்னும் முழுசா புரிஞ்சுட்டு இதை தொடங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு இத சொல்லணும், இத சொல்லல, அதை சொல்லல அப்படின்னு பார்த்தனாக்கா ஒரு பெரிய லிஸ்டே வருது. ஏன்னு சொன்னா நம்ம எதை சப்மிட் பண்றோம், எதை மதருக்கு சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வேலைகளை மட்டும் பெரும்பாலும் வேலைகளை மட்டுமே சமர்ப்பணம் செய்யறோம். இந்த வேலை செய்யறோம், இல்லாட்டி இங்க போறோம், இது மாதிரி செயல்களை மட்டுமே, நம்முடைய செயற்பாடுகளை மட்டுமே அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யறோம். ஆனா செய்யாத விஷயங்கள் எத்தனை இருக்கு. நமக்கு வர்ற சந்தோஷம், நமக்கு ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஒண்ணு கிடைச்சது, இல்லாட்டி ஒரு கிரெடிட் கிடைச்சது, யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யறோமா அப்படின்னாக்க அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய ஆனந்தமான தருணங்களை கூட நாம சமர்ப்பணம் செய்யும் பொழுதுதான் அது உண்மையான சமர்ப்பணமாக இருக்கும். அப்பதான் உண்மையாகவே இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்வதாக, உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம எல்லாத்தையும் அதை இறைவனுக்கு செய்வதாக இருக்கும். அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? மேடம் நான் படிக்கிறேன் மேடம். சித்ரா வாசிங்கம்மா. ஆகவே தூய நிலையில் சுதந்திரம். இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. இங்கிலீஷ்ல என்கிட்ட இல்ல மேடம், தமிழ். வேற யாராவது வாசிங்கம்மா இங்கிலீஷ்ல. அம்மா நான் வாசிக்கவாமா? படிக்கட்டும். வாசிங்க. வாசிக்கமா. So in their beauty, in their truth, these two things, freedom and service, far from being contradictory or complementary. It is in perfect union with the supreme reality that perfect freedom is found. For all ignorance, all unconsciousness is a bondage which makes you inefficient, limited, powerless. The least ignorance in oneself is a limitation. One is no longer free. As long as there is an element of unconsciousness in the being, it is a limitation, a bondage. Only in perfect union with the supreme reality can perfect freedom exist. And how to realize this union if not through a spontaneous self-giving, the gift of love? And as I said, the first gesture is the first expression of love is service. வாசிங்க. இதையும் வாசிச்சு. Thank you, ma'am. இதையும் வாசிச்சிருங்க. அடுத்ததையும் வாசிங்க. அடுத்த பேராவும் வாசிங்க. சரிம்மா, தேங்க்யூ. வாசிக்கிறேன். It is indeed love which leads to unity, and it is unity which is the true expression of freedom. And so those who in the name of their right to freedom claim independence turn their backs completely on this true freedom for their daily love. சித்ரா தமிழ்ல வாசிங்க. வாசிக்கிறேன் மேடம். ஆகவே தூய நிலையில் சுதந்திரமும் தொண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல, ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றவை. பரம்பொருளுடன் பூரணமாக ஐக்கியப்பட்ட நிலையில்தான் பூரண சுதந்திரம் இருக்க முடியும். ஏனெனில் எல்லா அஞ்ஞானமும் எல்லா உணர்வின்மையும் பந்தமே ஆகும். அது உன்னை திறமை குறைந்தவனாக, வரம்பிற்குட்பட்டவனாக, சக்தியற்றவனாக செய்கிறது. சிறிதளவு அஞ்ஞானம் இருந்தாலும் அது ஒரு மட்டுப்பாடே. நீ சுதந்திரமானவன் அல்ல,
ஜீவனின் உணர்வின்மையின் கூறு ஒரு சிறிது இருப்பினும் அது ஒரு மட்டுப்பாடே, பந்தமே. பரம்பொருளுடன் பூரணமாக ஐக்கியப்பட்ட நிலையில்தான் பூரணமான சுதந்திரம் இருக்க முடியும். தன்னிச்சையாக தன்னை அர்ப்பணம் பண்ணுவதன் மூலமாகவே வன்றி வேறு எவ்வாறு இந்த ஐக்கியத்தை பெற முடியும்? அன்பினால் தன்னை கொடுப்பதன் மூலமே ஐக்கியம் ஏற்படும். அன்பு முதன்மையான தொண்டின் மூலமே வெளிப்படும். மெய்யாகவே அன்பின் ஒருமைப்பாட்டிற்கு இட்டு செல்கின்றது. ஒருமைப்பாடே சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு. ஆகவே சுதந்திரமாக இருக்க தங்களுக்குள் உரிமையின் பெயரால் தன்னிருக்க உரிமை கோருகிறவர்கள் இந்த உண்மையான சுதந்திரத்தை மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்பை மறுக்கிறார்கள். நன்றி மேடம். இந்த செஷனோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டவை. எது இந்த சுதந்திரமும் சரணாகதியும் சுதந்திரமும் தொண்டும் இது அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஏன்னா ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு நம்ம செய்ய முடியாது. எங்க அன்பு இருக்கோ அங்கேதான் அந்த தொண்டு செய்யும் மனப்பான்மையும் இருக்கும். எங்க தொண்டு இருக்கோ அங்கேதான் ஒரு சுதந்திரம் இருக்கும். எங்க அந்த சுதந்திரம் இருக்கோ அங்கேதான் இறைவனுடைய ஐக்கியமும் இறைவனுடனான ஐக்கியமும் நமக்கு ஏற்படும். சோ இது மாதிரி ஒன்றுக்கொன்று இது எல்லாமே தொடர்புடையவை. ஆகவே தூய நிலையில் சுதந்திரமும் தொண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. இதெல்லாம் கான்ட்ரடிக்டரி கிடையாது. இது ஒன்றையொன்று பூர்த்தி செய்கின்றவை. பரம்பொருளுடன் பூரணமாக ஐக்கியப்பட்ட நிலையில்தான் பூரண சுதந்திரம் இருக்க முடியும். நம்ம இந்த மெட்டீரியலான இருக்கிற இந்த சுதந்திரத்தை பத்தி பேசல. நான் முதலையே சொன்ன மாதிரி அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய உச்சக்கட்ட அந்த விளைவை பற்றியே இல்லாட்டி உச்சக்கட்ட நிலையை பற்றியே எப்பொழுதும் பேசுவார்கள். சாதாரண விஷயங்கள்ல இருந்து பேசுறது இல்லை. அது போலதான் இங்கேயும் சொல்றாங்க. பரம்பொருளுடன் பூரணமாக ஐக்கியப்பட்ட நிலையில்தான் பூரண சுதந்திரம் இருக்க முடியும். அந்த இறைவனோடு பரிபூரணமாக நாம் ஐக்கியப்பட வேண்டும். அப்படி ஐக்கியப்படும் போதுதான் நமக்கு இந்த பூரண சுதந்திரம் அப்படின்னு இருக்கும். ஏன்னு சொன்னா அப்போ நம்மளுடைய சித்தப்படி நாம வேலை செய்ய மாட்டோம். இறைவனுடைய சித்தப்படி மட்டுமே நாம நம்மை முன்னிறுத்துவோம், இல்லாட்டி நாம வேலை செய்வோம். அதுதான் இங்க முக்கியமானது. நம்முடைய விருப்பம் அன்று இறைவனுடைய விருப்பம் தான் இங்க முக்கியமானது. அப்போ இறைவனுடனான ஐக்கியம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கொண்டு வரும். இது முரண்பாடல்ல, ஒன்றுக்கொன்று பூர்த்தி செய்கின்றவை. சோ அப்போ இதோட கண்டினியூவேஷனா அன்னை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஏனெனில் எல்லா அஞ்ஞானமும் எல்லா உணர்வின்மையும் பந்தமே ஆகும். அது உன்னை திறமை குறைந்தவனாக, வரம்பிற்குட்பட்டவனாக, சக்தியற்றவனாக செய்கிறது. ஏன்னா இந்த அஞ்ஞானம், இந்த இக்னரன்ஸ் அப்படிங்கிறது அது நம்மள வீக்கா தானே ஆக்குது. எப்போ நமக்கு ஞானம் இருக்கோ, ஒரு விஸ்டம் கிடைக்குதோ, நாலெட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்குதோ, அப்பொழுது நமக்கு தெளிவும் கிடைக்குது. இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவா சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வேற நிறைய நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீடுகள்ல பாக்குறோம். ஏன்னா இந்த வருங்கால தலைமுறை அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட எல்லாத்தையும் பார்க்கிற பார்வை அவர்களுக்கு இருக்கு. அப்போ இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது உன்னை திறமை குறைந்தவனாக, வரம்பிற்குட்பட்டவனாக, சக்தியற்றவனாக செய்கிறது. சிறிதளவு அஞ்ஞானம் இருந்தாலும் அது ஒரு மட்டுப்பாடை, அது ஒரு லிமிட்டேஷன் தான். நீ சுதந்திரமானவன் அல்ல. அந்த அஞ்ஞானம் போகணும், அறியாமை போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி போகும்? இறைவனிடம் நம்மை கொடுக்கும் பொழுது, இல்லாட்டி இறைவனுக்கு தொண்டு செய்யும் பொழுது, இறை உணர்விலேயே இருக்கும் பொழுது அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற திரை ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா அது நீங்கும். நீ சுதந்திரமானவன் அல்ல. ஜீவனில் உணர்வின்மையின் கூறு ஒரு சிறிது இருப்பினும் அது ஒரு மட்டுப்பாடை, பந்தமே.
ஏன்னா அந்த உணர்வின்மை அப்படிங்கிறது பி கான்சியஸ் அப்படின்னு மதர் எப்பயுமே நமக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நம்ம சாதகர்களுக்கு அந்த காலத்துல வந்து ஆசீர்வாதம் வழங்கும் பொழுது மலர்களை கொடுத்தாங்க. மலர்களை போல இரு, அவங்களுக்கு என்ன அந்த அவர்களுடைய இயல்பில் மாற்றம் வர வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரியான மலர்களை கொடுத்தார்கள். நாம கூட இப்ப அப்படிதான் செய்யறோம். ஒரு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இந்த செம்பருத்தி பூவை வந்து மதருக்கு ஆஃபர் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி வருது. கொஞ்ச நாளா வந்து சும்மா ஒரு ஒரு ஹேபிட் மாதிரி ஆரம்பிச்சோம் எங்க வீட்டுல. இந்த செம்பருத்தி பூக்கள் 2 போட்டு சும்மா ஒரு ½ டம்ளர் தண்ணி குடிக்கிறது. அது வந்து மதர் டைனமிக் பவர்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லைன்னு அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்படி ஒரு குதிரை மாதிரி நம்மளை வந்து ஓட வைக்கிற ஒரு திறமையை அது கொடுக்குது. சோ இது போல இந்த அஞ்ஞானம் எல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பலவீனம் தான், பலவீனத்திற்கு அடையாளம். இப்ப நமக்கு ஒன்னொன்னா அன்னையினுடைய புத்தகங்கள், பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு லேசா ஒரு தெளிவு அப்படியே ஸ்லோவா வருது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெளிவு வருது. பல வகுப்புகள் நீங்க எல்லாம் அட்டன் பண்றீங்க, சாவித்ரி ஆன்லைன்ல ரீட் பண்றீங்க. சோ இதெல்லாம் படிக்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு வார்த்தை அது வந்து ஒரு விதையை உங்களுக்குள்ள போடுது. அதுதான் பின்னாடி இது போல ஒரு பெரிய விருட்சமாக உங்களுக்கு வந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ பரம்பொருளுடன் பூரணமாக ஐக்கியப்பட்ட நிலையில்தான் பூரண சுதந்திரம் இருக்க முடியும். தன்னிச்சையாக தன்னை அர்ப்பணம் பண்ணுவதன் மூலமாக வன்றி வேறு எவ்வாறு இந்த ஐக்கியத்தை பெற முடியும்? அப்ப அதுக்கு ஒரு வழி நமக்கு சொல்றாங்க. இந்த ஐக்கியத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொன்னத்தையும் தன்னிச்சையாக அர்ப்பணம் செய்யும். தன்னிச்சையான ஸ்பான்டேனியஸா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலும் நாம செய்யற தப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க, தப்புன்னு இல்லை, பெரும்பாலும் நம்ம கடைபிடிக்கிறது தான். நம்முடைய செயல்களை மட்டும் அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யறோம். ஆனா அந்த மதர்ஸ் அஜெண்டால வந்து மதர்ஸ் அஜெண்டால எல்லாம் ஒரு ஜெஸ்டர் ஒண்ணு காட்டுவாங்க மதர் எப்பயுமே. அந்த ஒரு ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போடுவாங்க. கையை அப்படி வைக்கிறது, இல்லாட்டி எதையோ ஒண்ணு தூரத்துல இருக்கிற காட்டுற மாதிரி செய்வது. அதற்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க அந்த அளவு உணர்வோட அதை செய்யறாங்க. ஒரு தடவை ஷதவன் வந்து இத சொன்னாங்க. அன்னை பார்க்க போனார்கள். அப்ப வந்து அன்னை சும்மா அப்படி ஒரு கையை அப்படி நீட்டினாங்களாம். அது பார்த்தனாக்கா அந்த நீட்டுகிற அந்த செயல், அந்த ஒரே ஒரு செயல் வந்து அவ்வளோ ஒரு டிவினிட்டி அது காட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து வார்த்தைகளால எப்படி விவரிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் இறைவனுடைய செயல். சும்மா ஒரு பகவானுடைய கண்ணை வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மகாலிங்கர் சொல்வாரு. அப்போ எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அந்த கண்கள், என்னத்தையெல்லாம் இந்த அஞ்ஞானத்தை எடுத்து அது இறைவனோட முழுமையாக ஒவ்வொரு செகண்டும் ஐக்கியப்பட்டானாக்க, அது போல அந்த கண்கள் வந்து ஒரு இது போல பிரகாசிக்கும், சூரியன் போல பிரகாசிக்கும் இல்லையா? சோ அதனாலதான் இந்த எதன் மூலமாக இதை செய்யணும், இந்த ஐக்கியம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்பான்டேனியஸ் அதை வந்து ஆஃபரிங், இயல்பாகவே உனக்கு வந்து அந்த இது வரணும். எதையாவது ஒண்ணு செய்யறோம், இல்லாட்டி நம்ம நடக்கிறோம், பேசுறோம், தண்ணி குடிக்கிறோம், இல்லாட்டி வந்து வேற என்ன செஞ்சாலும் சிரிக்கிறோம், வேற என்ன செஞ்சாலும் சரி, ஒரு திரைப்படம் பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு டான்ஸ் பார்க்கிறோம், ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறோம், ஒரு நல்ல இசையை கேட்கிறோம், எதை செய்தாலும் அதை வந்து இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது, இல்லாட்டி அந்த சிந்தனையே அர்ப்பணமாக செய்யும் பொழுது அதனுடைய அந்த இது வந்து வேற. சோ அது அப்படிதான் வந்து இந்த ஐக்கியத்தை நாம் பெற முடியும். மெய்யாகவே அன்பினால் தன்னை கொடுப்பதன் மூலமே ஐக்கியம் ஏற்படும். அது எப்படி அந்த இது ஸ்பான்டேனியஸா வரும் அப்படின்னு சொன்னாக்க, அன்னையை அன்பு செய்வதன் மூலமாக தான் இது வந்து நடக்கும். சும்மா இது வந்து வந்துடாது. எல்லாராலையும் வந்து இந்த சமர்ப்பணம் அப்படிங்கிறத வந்து செய்ய முடியாது. ஏன்னா இயல்பா அது வந்து அந்த ஜீவன்ல இருந்து அது வர்றது. இதெல்லாம் ஒரு மிக உயர்ந்த விஷயம். இது வந்து ஜீவன்ல இருந்து தானே ஆட்டோமேட்டிக்கா வர்றது. அன்பு முதன்மையாக தொண்டின் மூலமே ஏற்படும். அதாவது அன்பினால் ஐக்கியம் ஏற்படும்.
அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னாக்கா தொண்டின் மூலமாகவே ஏற்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஈவினிங் ஆஷ்ரம்ல வந்து ஒரு வயசான அம்மா வந்து பெருக்குவாங்க. அவங்களுடைய உடம்பு அந்த சமாதி கிட்ட பெருக்கி பெருக்கி ஒரு டானா சைஸ்ல இருப்பாங்க அவங்க. நேரா அப்படி நம்மள மாதிரி எரெக்டா அப்படி நிக்க முடியாது. இப்படிதான் இருப்பாங்க. ஒரு பெண்டாகி போய் தான் இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு சுயநலமற்ற ஒரு சேவையை வந்து அவங்க செய்யறாங்க அப்படின்றது அவங்கள பார்த்தாலே தெரியும். பேசக்கூட தேவையில்லை. மெய்யாகவே அன்பே ஒருமைப்பாட்டிற்கு இட்டு செல்கிறது. இந்த அன்பு தான் நம்ம வந்து யூனிட்டி அப்படிங்கிறத அதுக்கு கொண்டு போகுது. ஒருமைப்பாடே சுதந்திரத்தின் உண்மையான வெளிப்பாடு. இந்த யூனிட்டி அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த ஃப்ரீடம், அதற்கான வெளிப்பாடும். ஆகவே சுதந்திரமாக இருக்க தங்களுக்குள் உரிமையின் பெயரால் தனித்திருக்க உரிமை கோருகிறவர்கள் இந்த உண்மையான சுதந்திரத்தை மறுக்கிறார்கள். பலர் வந்து இப்படி நான் தனியா இருக்கணும், இதுதான் என்னோட இது அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் உண்மையான சுதந்திரத்தை மறுக்கிறார்கள். ஏன் உண்மையான சுதந்திரத்தை மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அன்பை மறுக்கிறார்கள். காந்திமதி அம்மா ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? அம்மா அம்மா அந்த அவங்க பெருக்கிறவங்க அந்த அம்மா பேரு சரஸ்வதி அம்மா. ஓ சரி சரி, தேங்க்யூ. சாரிமா டிஸ்டர்ப். சரி பரவாயில்ல, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது யாராவது வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா? ஃப்ரீடம் அண்ட் சரண்டர். மீரா வாசிங்கம்மா. Thank you, ma'am. Freedom and surrender. This is what is remarkable, that when one is perfectly surrendered to the divine, one is perfectly free, and this is the absolute condition for freedom, to belong to the divine alone. You are free from the whole world because you belong only to him. And this surrender is the supreme liberation. You are also free from your little personal ego, and of all things, this is the most difficult and the happiest too, the only thing that can give you a constant peace and uninterrupted joy and the feeling of an infinite freedom from all that afflicts you, dwarfs, diminishes, impoverishes you, and from all that can create at least anxiety in you, the least fear. You are no longer afraid of anything. You no longer fear anything. You are the supreme master of your destiny, because it is the divine who wills in you and guides everything. But this does not happen overnight. A little time and a great deal of order in the will, not fearing to make any effort and not losing heart when one doesn't succeed, knowing that the victory is certain and that one must last out until it comes. There you are. Thank you, madam. தமிழ்ல யாராவது வாசிங்க. ராதாராணி வாசிங்க. தேங்க்யூம்மா. சுதந்திரமும் சரணமும். இது பெரிய அதிசயம். ஒருவன் இறைவனுக்கு தன்னை பூரணமாக சரணாகதி செய்துவிட்ட நிலையில் பூரண சுதந்திரம் பெறுகிறான். இதுவே சுதந்திரமாக இருப்பதற்கு இன்றியமையாத நிபந்தனை. நீ இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். நீ இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாக இருப்பதால் உலகம் முழுவதிலிருந்தும் நீ விடுதலை பெறுகிறாய். இந்த சரணமே மகோன்னத விடுதலை. ஏனெனில் நீ உன்னுடைய சொந்த சிற்றகந்தையிலிருந்தும் விடுதலை பெறுகிறாய். ஆஹா, மற்றெல்லா விடுதலைகளிலும் மிக கஷ்டமான விடுதலை இந்த விடுதலை தான். எல்லாவற்றிலும் அதிகமாக விரும்பத்தக்க விடுதலையும் இதுதான். ஏனென்றால் அதுதான் உனக்கு இடையறாத சாந்தியையும் தடைபடாத உவகையும் தர முடியும். அதுதான் உன்னை பீடிக்கிற, குறுக்குகிற, குறைக்கிற, வளரச் செய்கிற எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு சிறிதளவேனும் கவலையோ அச்சமோ தரக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு எல்லையே இல்லாத சுதந்திர உணர்ச்சியை தரவல்லது. இனிமேல் நீ எதற்கும் அஞ்சுவதில்லை.
உனது விதியின் தனி நாயகன் நீயேதான். ஏனெனில் இப்பொழுது உன்னுள் இருந்து சங்கற்பிப்பது வில்ஸ், உன்னிலிருந்து சங்கற்பிப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் இறைவனே. ஆனால் இது ஒரே நாளில் நடந்துவிடாது. அதற்கு சிறிது காலம் தேவை. இச்சா சக்தியில் நிறைய உற்சாகம், உக்கிரம் இருக்க வேண்டும். எந்த முயற்சிக்கும் பின்வாங்கக்கூடாது. வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உள்ளம் சோர்ந்து விடக்கூடாது. வெற்றி நிச்சயம் என்கிற நம்பிக்கையும் வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் உறுதியும் இருக்க வேண்டும். அவ்வளவே. நன்றிம்மா. நன்றி. எவ்வளோ விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க. தேங்க்யூ. ஒரு அற்புதமான இந்த மலரை போட சொல்லணும்னு நான் நினைச்சேன். சண்முகப்பிரியா போட்டாங்க. அதுக்கு அன்னை கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சீங்கன்னா தெரியும். டு வில் வாட் த டிவைன் வில்ஸ் இஸ் த சுப்ரீம் விஸ்டம். டு வில் வாட் த டிவைன் வில்ஸ். இறைவனுடைய சித்தம் எதுவோ அந்த சித்தப்படியே நாமும் அதையே சித்தமாக நினைக்க வேண்டும். அதுதான் ஒரு பரம ஞானம் அப்படின்ட்டாங்க. சோ இத அன்னை அவ்வளவு அழகா சொல்றாங்க இந்த சரணாகதி மலருக்கு. இங்க அதேதான், அததான் இந்த முழு பேராலையும் சொல்றாங்க. இதனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இது பெரிய அதிசயம். எது? சுதந்திரமும் சரணமும். ஒருவன் இறைவனுக்கு தன்னை பூரணமாக சரணாகதி செய்துவிட்ட நிலையில் பூரண சுதந்திரம் பெறுகிறான். அப்ப முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது? எல்லாமே இறைவன் பாத்துக்கிறான். இப்ப ரீசெண்டா இது சொல்லலாமா என்னன்னு தெரியல. பட் ஓகே, இது ரிட்டர்ன்ல இல்லாத கிளாஸ்லங்கிறதுனால இத சொல்றேன். மோனாதாவோட ஒரு அனுபவத்தை சொல்லியிருந்தாரு. அதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது அந்த முழுமையான சரணாகதிக்கு அன்னை இந்த ஃபுட்பால் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது இவங்களுக்கு யாருக்கும் அடிபற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அன்னை ரொம்ப ஒரு முக்கியமா அதை கருத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் மோனாதா எழுதுறாரு, இது மாதிரி நாங்க அப்பயும் உணர்வற்று இருப்பதால், அதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த உணர்வை சரியாக அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால நாங்க அடிபட்டுட்டு தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி மோனாதா எழுதுறாரு. அப்போ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இது இந்த பூரண சரணாகதி, அதுக்கப்புறம் அந்த சரணாகதியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி, அதையும் இந்த சின்ன நிகழ்ச்சி சொல்லுது. யாரோ ஒருத்தர் ஒரு 200 மரக்கட்டைகளை அன்னைக்கு கொடுக்குறாரு, காணிக்கையா கொடுக்குறாரு. அது பாண்டிச்சேரியில ரயில் அடியில கிடக்குது. அந்த காலத்துல இந்த கிரேன் அதெல்லாம் இல்லாததுனால இவங்க மனிதர்களே அதை லாரியில ஏத்தணும், அப்புறம் இங்க கொண்டு இறக்கணும், அது போல. அப்போ இது பல நாள் இந்த வேலை தொடர்ந்து நடக்குது. ஒரு 25 பேர் இதுல சேர்ந்து சாதாரண இந்த கடப்பாறை இதை வச்சு அதை மெதுவா லாரியில ஏத்துறாங்க. இது மாதிரி இந்த வேலை பல நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த 200 கட்டைகளே மிகவும் பெரிய கட்டை, மிகவும் நீளமானது, மிகவும் வெயிட்டானது ஒண்ணு. அத இதுல ஏத்துறாங்க, அந்த லாரியில ஏத்துறாங்க. அந்த லாரியில ஏத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கட்டையோட வெயிட் தாங்காம லாரி அப்படியே சாஞ்சிடுது. சாஞ்சிடுதுன்னா 2 வீல்ல மட்டும் நிக்குது. அது அதை இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. 25 பேர் சுத்தி நிக்கிறாங்க. என்ன அந்த இதை ஏத்தினவங்க, அந்த கட்டைகளை ஏத்தின ஆசிரம பள்ளியில படிக்கிறவர்கள், ஆசிரம சாதகர்கள் எல்லாரும் 25 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அப்போ இந்த கட்டை வழுக்கி அப்படியே விழுந்துருச்சு. விழல, ஆனா அந்த லாரியோட நுனிக்கு அப்படியே நின்றுச்சு அது. அப்போ இது ஒரு அற்புதம். இத மனதின் எந்த இதாலையும் இத நாம எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா லாரி 2 வீல்ல நிக்குது, அதுக்கப்புறம் இந்த கட்டையும் அப்படியே நிக்குது. அவ்வளவு பெரிய கட்டை.
அது மட்டும் விழுந்திருந்தா அன்னைக்கு வந்து நிறைய உயிரிழப்புகள் வந்து நேர்ந்திருக்கும். அப்போ இந்த விஷயத்த வந்து அன்னையினுடைய இதுக்கு பார்வைக்கு எடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கிட்ட போய் சொல்றாரு. மோனதாஸ் சொல்லும் பொழுது அன்னை என்ன சொல்றாங்க, நான் அதுதான் உணர்வோட இருங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள யாரோ ஒருத்தர் அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல என்ன கூப்பிட்டாரு. உடனே நான் வந்து அதுல தலையிட்டு அந்த கட்டை உங்க யார் மேலேயும் விழாதபடிக்கு நான் வந்து காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வந்து அப்புறம் சொல்றாரு மோனாதாட்ட. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பூரண சரணாகதி இறைவனுடைய சித்தம் இருக்கும் பொழுது, அவனுடைய விருப்பம் இருக்கும் பொழுது, இது மாதிரி விஷயங்கள் வந்து இது சாத்தியம். அந்த பூரண சரணாகதி தான் அந்த சுதந்திரத்தை நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ இது பெரிய அதிசயம். ஒருவன் இறைவனுக்கு தன்னை பூரணமாக சரணாகதி செய்துவிட்ட நிலையில் பூரண சுதந்திரம் பெறுகிறான். இதுவே சுதந்திரமாக இருப்பதற்கு இன்றியமையாத நிபந்தனை. இதுதான் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இது ஒண்ணுதான். என்னது? நம்மை முற்றிலுமாக இறைவனுக்கு சரணாகதி செய்து விடுவது. அதுதான் உண்மையான சுதந்திரம். நீ இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். நீ இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாக இருப்பதால் உலகம் முழுவதிலும் இருந்து நீ விடுதலை பெறுகிறாய். இப்ப இறைவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பதனால இந்த உலகத்துல இருந்தே நமக்கு எல்லா விதமான இந்த கட்டுப்பாடுகள், இந்த எல்லாத்தையும் சமுதாயம் நிர்ணயிக்கிற சில விஷயங்கள், இதுல இருந்தெல்லாம் சுதந்திரம் வருது. இந்த சரணமே மகோன்னத விடுதலை. ஏனெனில் நீ உன்னுடைய சொந்த சிற்றகந்தையிலிருந்தும் விடுதலை பெறுகிறாய். இதுல இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்கா, நம்மளுடைய இந்த ஈகோ, இந்த லிட்டில் ஈகோ, அதுல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் இதெல்லாம் மிக மிக குறுகியது. அதுல இருந்து விடுதலை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது எப்படி அது இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு பெரிய பாரம் வந்து நம்மளை விட்டு நீங்கிட்டது போல இருக்கும். சோ இது வந்து அன்னைக்கிட்ட இருந்தவங்களுக்கு தெரியும். பலவிதமான இந்த ஈகோ வந்து ஒவ்வொன்னா போக போக நாம லேசான மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். மற்ற எல்லா விடுதலைகளிலும் மிக கஷ்டமான விடுதலை இந்த விடுதலை தான். எல்லாவற்றிலும் அதிகமாக விரும்பத்தக்க விடுதலையும் இதுதான். இதுதான் நமக்கு தேவையானதும் கூட, இதுதான் முக்கியமானதும் கூட. ஏன்னா நம்முடைய சிறிய பார்வையின்படியே எதையும் நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சில இதுல வந்து நாம தோல்வி அடைந்தது போல நமக்கு தோணலாம். ஆனா அது ஒரு தோல்வி இல்லை, பின்னாடி வருவதற்கான ஒரு பெரிய வெற்றி அது. சாதாரணமா வந்து இது மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு, இல்லாட்டி தன்னுடைய நாட்டை விட்டுட்டு, தன்னுடைய என்ன சொல்றது, தான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு இது மாதிரி முழுக்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லி வர்றவங்க, இல்லாட்டி ஆரோவிலுக்குன்னு வர்றவங்கள இந்த உலகம் எப்படி சொல்லும் அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லும். ஏதோ வந்து இவன் எதுக்கு இந்த நல்ல வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு போறான், எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் இது என்ன கிடைக்க போகுது, இப்படிதான் கேட்பாங்க. என்ன கிடைக்க போகுது, இதை எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா இதெல்லாம் இதற்கான ஒரு சின்ன இது கூட இல்லாத அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆனா அதிகமாக விரும்பத்தக்க விடுதலையும் இதுதான். ஏனென்றால் அதுதான் உனக்கு இடையறாத சாந்தியையும் தடைபடாத ஊகையும் தர முடியும். அப்ப இதனால இந்த ஈகோ போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பீஸ், ஒரு ஜாய், ஒரு பிளிஸ். இது வந்து எப்பயுமே நம்மளோட இருக்கும். அதுதான் உன்னை பீடிக்கிற, குறுக்குகிற, குறைக்கிற, வளர செய்கிற எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு சிறிதளவேனும் கவலையோ அச்சமோ தாக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு எல்லையே இல்லாத சுதந்திர உணர்ச்சியை தர முடியும். ஏன்னா இது எதுவுமே நம்மளை வந்து தொடாது, நம்முடைய ஜீவனை பாதிக்காது. அது இந்த ஒரு சரணாகதி அப்படின்ற இந்த ஒரே விஷயம்தான். இனிமேல் நீ எதற்கும் அஞ்சுவதில்லை. உனது விதியின் தனி நாயகன் நீயேதான். ஏனெனில் இப்பொழுது உன்னுள் இருந்து சங்கற்பிப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் இறைவனே. அதுதான் இந்த காடுல வந்து போடுறாங்க. ஏன்னு சொன்னா, நம்முடைய இறைவனுடைய சங்கற்பம் தான் நம்முடைய சங்கற்பமாக ஆகிவிடுகிறது.
சோ இது அவன் என்ன செய்யறானோ, எப்படி வழி நடத்துகிறானோ அது போலவே அது போகட்டும் அப்படின்னு விட்டுறணும். ஆனால் இது ஒரே நாளில் நடந்து விடாது. இது நம்ம மனிதர்கள் தானே. இது ஒரு நாள்ல நம்முடைய ஜீவனின் எல்லா பகுதிகளும் இது ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சு இழுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறது? சோ இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதுக்கு கொஞ்சம் முயற்சியும் தேவை. இது ஒரே நாளில் நடந்து விடாது. அதற்கு சிறிது காலம் தேவை. இச்சாசக்தியில் நிறைய உற்சாகம், உக்கிரம் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வில் பவர்ல, இச்சாசக்தினா நம்முடைய வில் பவர்ல நிறைய ஒரு எந்தூசியாசம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். அதே சமயம் உக்கிரம்னாக்கா இங்க எப்படி எடுத்துக்கூடாது, ஒரு தீவிரம் அதுல இருக்கணும். இல்ல இது அன்னைக்கு நான் கொடுக்கறது என்னையவே கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதை கட்டாயம் செய்வேன் அப்படின்ற ஒரு இச்சா சக்தி நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு வில் பவர் இருக்கணும். எந்த முயற்சிக்கும் பின்வாங்க கூடாது. இதுல ஏதோ ஒரு லேசா ஒரு ஸ்லாக்னஸ் வந்துருச்சு. ஏன்னா அப்பப்போ இது மாதிரி இந்த ஆன்மீக பாதையில டெஸ்ட் வர்றது சகஜம் தானே. 1000 முறை கீழே விழுந்தாலும் திருப்பியும் எழுந்திருச்சு நிக்கணும். அதுதான் உண்மையான அந்த யோகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழி. வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உள்ளம் சோர்ந்து விடக்கூடாது. வெற்றி நிச்சயம் என்கிற நம்பிக்கையும், வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் உறுதியும் இருக்க வேண்டும். அவ்வளவே. இது ரெண்டும் நமக்கு கட்டாயம். அதாவது சாவித்திரியில ஒரு அற்புதமான லைன் படிச்சேன். A lonely freedom, பேஜ் நம்பர் 649ல வருது. A lonely freedom cannot satisfy a heart that has grown one with every heart. I am a deputy of the aspiring world. My spirit's liberty I ask for all. இது சாவித்திரி சொல்வது போல இது வருது. திருப்பியும் இதை வாசிக்கிறேன். A lonely freedom cannot satisfy. ஒரு தனி மனிதருடைய சுதந்திரம் அது திருப்தி செய்யாது. A heart that has grown one with every heart. எல்லா இதயங்களோடையும் சேர்ந்து அது வளரணும். I am a deputy of the aspiring world. My spirit's liberty I ask for all. So என்னுடைய ஆன்மாவின் சுதந்திரத்தை நான் எல்லா ஜீவன்களுக்காகவும் கேட்கிறேன் அப்படின்னு சாவித்திரியுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் நமக்கு இதுல இருந்து கிடைக்குது. சோ அடுத்த சாப்டர் வாசிக்கலாமா? வாசிக்கட்டுமாமா? வாசிங்கம்மா. Effort, patience, progress. Go further. Always man takes upon his shoulders an interminable burden. He does not want to drop anything of the past, and he stoops more and more under the weight of a useless accumulation. You have a guide for a part of the way, but when you have traveled this path, leave the road and the guide and go further. This is something men find difficult to do. When they get hold of something which helps them, they cling to it. They do not want to move anymore. Those who have progressed with the help of Christianity do not want to give it up, and they carry it on their shoulders. Those who have progressed with the help of Buddhism do not want to leave it, and they carry it on their shoulders. And so this hampers the advance, and you are indefinitely delayed. Once you have passed the stage, let it drop, let it go further. Thank you, ma'am. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்கம்மா? மங்கை வாசிங்கம்மா தமிழ்ல. நன்றி மேடம். முயற்சி, பொறுமை, முன்னேற்றம். மேலே செல். மனிதன் எப்போதும் தன் தோள் மீது தீராத சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறான். தோள்கள் மீது தீராத சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறான். இறந்த காலத்தை சேர்ந்த எதையும் போட்டுவிட அவனுக்கு மனமில்லை. இவ்வாறு சேர்ந்து குவிந்துவிட்ட வீண் சுமையின் பாரத்தினால் அவன் கூனிக்கொண்டே போகிறான். நீ செல்லும் பாதையில் ஒரு பாகத்திற்கு உனக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கிறார். அந்த பாகத்தை கடந்ததும் அந்த ரஸ்தாவையும் அந்த வழிகாட்டியையும் விட்டுவிட்டு மேலே செல். இதை செய்வது மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தங்களுக்கு உதவி செய்யும் ஏதாவது கிடைத்துவிட்டால் அவர்கள் அதை ஒட்டி பிடித்து கொள்கிறார்கள்.
அதை விட்டு அவர்கள் போக விரும்புவதில்லை. கிறிஸ்துவ சமயத்தின் மூலம் முன்னேறியவர்கள் அதை விட விரும்புவதில்லை. அவர்கள் இன்னும் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பௌத்த சமயத்தின் மூலம் முன்னேறியவர்கள் அதை விட விரும்புவதில்லை. அவர்கள் இன்னும் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. காலவரையின்றி அவர்களை தாமதப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தை கடந்து விட்டாயானால் அதை விட்டுவிடு. அது போகட்டும், நீ மேலே செல். நன்றி மேடம். அன்னை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து கோ ஃபர்தர், முன்னேறி செல் அப்படின்னாக்கா எவ்வளோ விஷயத்த இது மாதிரி சுமந்துகிட்டே நம்ம தோல்ல சுமந்துகிட்டே போறோம் இல்லையா? ராதாராணி ஏதாவது சொல்லணுமா? ஓ இல்ல மேடம், அந்த ஹேண்ட் பை மிஸ்டேக் ஆயிருக்கு. தேங்க் யூ மேம். சாரி சார். Always man takes upon his shoulders an interminable burden. Interminable அப்படின்னாக்கா முடிவே இல்லாம, எல்லையே இல்லாத ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருக்கான். நமக்கு வந்து அது இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமில்லாதவங்க போல ஆயிடுவோம். நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அன்றாடம் நடக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து 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 மூட்டை கட்டி வச்சுக்குவோம். பழசு நடந்தது, முன்னாடி எப்பயோ யாரோ சொன்னது, இது எல்லாத்தையும். ஆனா இதை எல்லாத்தையும் அன்னையின் காலடியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு அதை மறக்க முடியும் அப்படின்னாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அத்தனை விஷயத்தையும், நம்மளை திட்டினவங்க, நம்ம அவமானப்படுத்தினவங்க, நம்மள பேசினவங்க, இல்லாட்டி நமக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ விஷயம் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் அத வந்து இன்னொரு ஆஸ்பெக்டா பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பார்வை அதுல. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு சுமையாக நாம வந்து சுமந்துட்டே இருக்கும். He does not want to drop anything of the past. அந்த பழச எதையுமே வந்து நம்ம விட்டுவிட நமக்கு வந்து மனம் இருப்பதில்லை. And he stoops more and more under the weight of a useless accumulation. தேவையில்லாத இந்த குவியல்களை இத வந்து நாம சுமந்துகிட்டே இருப்போம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டாதான் நாம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். ஒரு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய ஒரு இதுல சொல்லி இருப்பாரு. அதாவது ஒரு கோயில் கட்டுறோம். கோயில் கட்டும் போது நமக்கு நிறைய ஸ்கஃபோல்டிங்ஸ், அதாவது இந்த சாரம்னு சொல்லுவாங்க, அதுல நின்னுதான் அந்த கூலி ஆட்கள் வந்து வேலை செய்வாங்க. அது வந்து நமக்கு தேவை. அந்த ஸ்கஃபோல்டிங் வந்து தேவை. ஏன்னா அந்த முழு கோபுரமும் எழும்பணும், அந்த கோவில் வந்து முழுமை அடையணும். ஆனா ஒன்ஸ் வந்து அந்த கோயில் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அந்த ஸ்கஃபோல்டிங்கை நம்ம வச்சிருப்போமா அப்படின்னு கேட்பார். அப்பயும் அந்த சாரத்தை, அந்த மூங்கில் கட்டைகள் இல்லாட்டி அந்த இரும்பு கம்பிகள், அதை அப்பயும் வச்சிருப்போமா? அதெல்லாம் நம்ம எடுத்துடுவோம் இல்லையா? அதே போலதான் இங்க அன்னை நமக்கு சொல்றார். அதை வந்து நாம உயர்ந்து போகும் பொழுது இதை எல்லாத்தையும், இந்த பழச எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிறாரு. You have a guide for a part of the way, but when you have traveled this path, leave the road and the guide and go further. அப்ப அந்த உனக்கு வழி நடத்தியவனையும் அந்த பாதையையும் விட்டு மேலும் முன்னேறி செல். நம்மளோட வாழ்க்கையில வந்து யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அன்னையை வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் இருப்பாரு நிச்சயமா. அப்போ அவங்களுக்கு வந்து நாம ஒரு நன்றி சொல்லிட்டு, இல்லாட்டி எப்பயுமே அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருந்துட்டு நாம வந்து நம்மளுடைய பாதையில் வந்து போயிட்டே இருக்கணும். அது போல என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்தது உண்டு. அதை இங்க சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன் வகுப்புல. பட் அவங்களுக்கு இன்னைக்கு கூட நன்றியுடையவர்களாக இருக்கேன் நான். இப்ப கூட டெய்லி ஒரு வாட்டியாவது நினைச்சுக்கிறேன் நான். அவங்களாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. இன்னைக்கு யாரோ இல்லை உட்காந்து உங்களுக்கு எல்லாம் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் அந்த ஒருவர். ஆனா அதையே நாம பிடிச்சிட்டு இருக்க கூடாது, அதை விட்டு நாம போகணும் அப்படிங்கிறார் அன்னை. When they get hold of something which helps them, ஏதோ ஒண்ணு நமக்கு உதவுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை பிடிச்சிட்டே இருக்க கூடாது. they cling to it. கிளிங்னாக்கா அதோட ஒட்டிக்கிறது போய் அது மாதிரி இருக்கக்கூடாது. they do not want to move anymore.
அதுல இருந்து அசைறதுக்கு எப்பயுமே விரும்புறது இல்ல. those who have progressed with the help of Christianity. இப்ப வந்து ஒவ்வொரு இதா சொல்றாங்க. அதாவது கிறிஸ்துவ மதத்தின் மூலமாக முன்னேறியவர்கள் என்ன செய்வாங்க, அதையே வந்து பிடிச்சுக்குவாங்க. do not want to give it up and they carry it on their shoulders. தன்னுடைய இதுல வந்து தோள்கள்ல அதை திரும்பவும் சுமந்துகிட்டே இருப்பாங்க. அதே போலதான் புத்திஸ்டும். those who have progressed with the help of Buddhism do not want to leave it and they carry it on their shoulders. அதே மாதிரி இந்த புத்திசத்தை ஃபாலோ பண்றவங்களும் அதை வந்து ஒரு அளவுக்கு ஒரு கட்டத்திற்கு முன்னேறியதன் பின்னால அதை விட்டு அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. சோ இதுல வந்து அப்ப அந்த புத்திசத்தை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும். அண்ட் சோ திஸ் hampers தி அட்வான்ஸ். இதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. hampers தி அட்வான்ஸ் அண்ட் யூ ஆர் indefinitely delayed. அதனால எவ்வளோ காலம் வந்து விரயமாகிறது, ரொம்ப நாளாகுது, ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு கட்டத்திற்கு மேல இது எல்லாத்தையும் இப்ப வந்து நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இதையும் அன்னையுடைய இதையும் படிக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து பகவானுடைய எழுத்துக்கள், அன்னையினுடைய எழுத்துக்களை எல்லாம் பார்த்தனாக்க ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும். அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி, ஆன்மீக சாதனை மாதிரி ஆயிடுது. அவ்வளோ டீட்டெயில்டா படிக்கணும். அதை ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து அதை படிப்பது மட்டுமல்லாமல் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு எப்பயுமே அதை முயற்சி செய்யணும், அதை பின்பற்றுவதற்கு. அப்பதான் அடுத்த நிலைக்கு அது போக முடியும். அவர்கள் காட்டிய நிலைக்கு நம்மால் எட்ட முடியும், கொஞ்சம் ஓரளவுக்காவது. சோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க அதனாலதான் இதை சொல்றேன். ஏன்னு சொன்னா அப்ப நம்ம பகவானோடையும் அன்னையோடையும் படிக்கிறோமே, நம்ம அதை விட்டுடுறோமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அவர்கள் கூறியதை, அவர்கள் சொன்னதை, வில்லிங் சர்வீட்டர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ்னா இந்த ஒரு 4 வார்த்தை நம்முடைய ஆயுசுக்கே போதுமே. அது போல இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றுவது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான ஒரு காரியமாக இருக்கு. சோ அதை செய்யணும் அடுத்து. அப்பதான் இந்த பாதையில் மேலும் முன்னேற முடியும். ஒன்ஸ் யூ ஹவ் பாஸ்ட் த ஸ்டேஜ், லெட் இட் ட்ராப், லெட் இட் கோ. அந்த நிலையை நீ தாண்டி விட்டால் அதை விட்டுவிடு, மேலும் முன்னேறி செல் அப்படிங்கிறாங்க. இங்க முன்னேற்றம் அப்படிங்கிற இந்த பூவை போட்டிருக்காங்க. திஸ் இஸ் வை வி ஆர் ஆன் எர்த். நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு காரணமே முன்னேற்றம் அடையதான். மீனாட்சி அம்மா அடுத்தது வாசிங்க. அடுத்தது இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? என்கிட்ட புத்தகம் இல்லம்மா. புத்தகம் இல்லையா? ரொம்ப நல்லது. ஓகே, பரவாயில்ல. வேற யாராவது வாசிங்க இங்கிலீஷ்ல. மீரா வாசிங்க. சரிங்க. Get rid of all ties. If your aim is to be free in the freedom of the spirit, you must get rid of all the ties that are not the inner truth of your being, but come from subconscious habits. If you wish to concentrate yourself entirely, consecrate. Sorry, ma. If you wish to consecrate yourself entirely, absolutely, and exclusively to the divine, you must do it in all completeness. You must not leave bits of yourself tied here and there. When you come to the yoga, you must be ready to have all your mental buildings and all your vital scaffoldings shattered to pieces. You must be prepared to be suspended in the air with nothing to support you except your faith. You will have to forget your past self and its clingings altogether, to pluck it out of your consciousness and be born anew, free from every kind of bondage. Think not of what you were, but of what you aspire to be. Be altogether in what you want to realize. Turn from your dead past and look straight towards the future. Your religion, country,
family lie there. It is the divine. அப்பா அருமமா. ஓகே, பியூட்டிஃபுல். யாராவது தமிழ்ல வாசிங்க. நான் வாசிக்குமா மேடம்? வாசிங்கம்மா. எல்லா பந்தங்களையும் அகற்றிவிடு. விடுதலை அடைவது, ஆத்ம விடுதலை பெறுவது உன்னுடைய நோக்கமாக இருந்தால் உனது ஜீவனின் ஆழ்ந்த உண்மையாக அல்லாமல் அடிமனத்தில் உள்ள பழக்கங்களிலிருந்து வரும் பந்தங்களை எல்லாம் நீ அகற்றிவிட வேண்டும். நீ உன்னை முழுவதுமாக பூரணமாக வேறு எவருக்கும் எதற்கும் சிறிதும் மிச்சமில்லாமல் இறைவன் ஒருவனுக்கே சமர்ப்பணம் செய்ய விரும்பினால் நீ அதை முற்ற முடிய செய்ய வேண்டும். உன் ஜீவனின் சிறு துண்டுகள் இங்கும் அங்கும் கட்டுண்டு இருக்கும்படியாக விடக்கூடாது. என்ன மேடம் அடுத்தது? வாசிங்க வாசிங்க. தேங்க்ஸ் மேடம். நீ யோகம் செய்ய வரும்போது உன்னுடைய எல்லா மனக்கட்டுமானங்களும் உன்னுடைய எல்லா பிராணமய சாரங்களும் நொறுங்கி போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை தவிர வேறு எந்த ஆதரவும் இன்றி அந்தரங்கத்தில் தொங்க நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய பழைய ஜீவனையும் அதன் பற்றுக்களையும் முற்றிலும் மறந்துவிட்டு அதை உனது உணர்விலிருந்து பிடுங்கி எறிந்துவிட்டு எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும் விடுபட்டு புதிதாக பிறக்க வேண்டும். நீ எப்படி இருந்தாய் என்பதை பற்றி நினைக்காமல் நீ எதாக ஆர்வம் உறுகிறாயோ அதை பற்றியே நினை. நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதிலேயே முழு மனதையும் வை. இறந்து போன உனது பழங்காலத்தை விட்டு திரும்பி எதிர்காலத்தை நோக்கி நேரே பார். உனது சமயம், உனது நாடு, உனது குடும்பம் எல்லாம் அங்கேயே உள்ளன. அதுதான் இறைவன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சோ இத எல்லா பந்தங்களையும் அகற்றிவிடு. இத படிக்கும் போது அன்னையினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. அன்னையினுடைய மகன் ஆந்திரே அவர் தன்னுடைய அம்மாவை பார்ப்பதற்காக வருகிறேன், அதாவது நமக்கெல்லாம் நமக்கு அன்னை, நான் பார்க்க வரேன், அவரோட பிசிக்கல் மதர் அவங்க, அதனால நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, அன்னை எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அத எழுதுறாங்க. அவர்கிட்ட வரும்போது இங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கடிதத்தில் எழுதுறாங்க, நீ எக்காரணம் கொண்டும் நான் இந்த ஆசிரமத்தின் இதுவாக இருக்கிறதுனால நடத்துறதுனால நீ எதன் மேலும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு எழுதுறாங்க. சோ இங்க இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் அல்ல, இது எல்லாம் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்திற்கு சொந்தமானது. இதுல நீ எந்த துளி கூட நீ உரிமை கொண்டாடக்கூடாது. என்ன ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை. பையன் இங்க வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அன்னை இது மாதிரி ஒரு கடிதத்தை தன்னுடைய பையனுக்கு எழுதுறாரு. யாராவது 40 வருடம் கழித்து பார்க்க போகிற ஒரு பையனுக்கு இப்படி எழுதுவாங்களா? ஆனா அன்னை எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு இதோட அதை எழுதுறாங்க. அதே சமயம் சொல்றாங்க, அவரை அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு, இது என்ன கெஸ்ட் ஹவுஸ் மறந்துடுச்சு எனக்கு, அங்கே தங்க வைக்க போறேன், எனக்கு ரோட்ல அவன் நடந்து வந்தா கூட இப்ப எனக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா இப்ப மாதிரி வீடியோ கால் பேசுறதெல்லாம் கிடையாது, ஒரு கடிதம் எழுதுவது அப்படிதான் முன்னாடி அந்த நடைமுறை இருந்தது. அதனால அவன் இப்ப வந்தா கூட எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு அன்னை எழுதுறார். சோ எல்லா பந்தங்களையும் எல்லாவற்றையும் விட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அது விலை மதிப்பற்ற அந்த சொத்துக்கள் என்ன பணம், அந்த ஆன்டிக்ஸ், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த ஆசிரமத்திற்காக சாதகர்களுக்காக அத்தனையும் தீவிரமாக தன்னையே அர்ப்பணித்து விட்ட நம் அன்னை அவர். சோ இத படிக்கும் போதே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எல்லா பந்தங்களையும் அகற்றி விடு, விடுதலை அடைவது, ஆத்ம விடுதலை பெறுவது உன்னுடைய நோக்கமாக இருந்தால் ஆன்ம விடுதலை தான் முக்கியமானது அப்படின்னாக்கா உனது ஜீவனின் ஆழ்ந்த உண்மையாக அல்லாமல் அடிமனத்தில் உள்ள
பழக்கங்களிலிருந்து வரும் பந்தங்களை எல்லாம் அகற்றிவிட வேண்டும். இந்த அடிமனம் அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி. எல்லா விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அது அதுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருக்கோம். பேங்க் டெபாசிட் மாதிரி. என்னைக்காவது நமக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அது அப்படியே வெளியில அப்படியே வரும், கொட்டும், அது நம்மள திசை திருப்பும் அது. சோ அந்த இது எல்லாத்தையும் நீ அகற்றி விட வேண்டும். அந்த பந்தங்களை எல்லாம் நீ அகற்றி விட வேண்டும். நீ உன்னை முழுவதுமாக பூரணமாக வேறு எவருக்கும் எதற்கும் சிறிதும் மிச்சமில்லாமல், ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீ உன்னை முழுவதுமாக பூரணமாக வேறு எவருக்கும் வேற எந்த மனிதர்களோ வேற யாருக்கும் இல்லாம எதற்கும் சிறிதும் மிச்சமில்லாமல் இறைவன் ஒருவனுக்கே சமர்ப்பணம் செய்ய விரும்பினால் நீ அதை முற்றம் முடிய செய்ய வேண்டும். இங்க வைட்டல் கான்சக்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிலைட்ஃபுல்லி மாடஸ்ட் அண்ட் ஃப்ராக்ரண்ட். இதோட இது என்ன? இட் ஸ்மைல்ஸ் அட் லைஃப் வித்வுட் வாண்டிங் டு ட்ரா அட்டென்ஷன் டு இட் செல்ஃப். ஸோ இது மாதிரி தான் அது. நம்ம அதோட பார்வை, மற்றவர்களுடைய பார்வை நமக்கு படணும், நம் மீது படணும் அப்படின்ற அந்த எந்தவித விருப்பம் எல்லாம் இல்லாம முற்றிலுமாக இறைவனுக்கு அந்த நம்ம சமர்ப்பணத்தை செய்ய வேண்டும். உன் ஜீவனின் சிறு துண்டுகள் இங்கும் அங்கும் கட்டுண்டிருக்கும்படியாக விடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாம நம்முடைய பல பகுதிகள் இருக்கும். நம்ம பிறந்த உடனே மதர் கிட்ட வந்துடல, இல்லாட்டி மதரை பார்த்துடல. ஆனா அன்னையினுடைய போதனைகள், அவருடைய அந்த புகைப்படத்தில் அன்னையை பார்க்கும் பொழுது நேர பார்க்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு, இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம நம்முடைய ஜீவனை அவர் பக்கம் இழுக்குது. ஆனா ஒரு பக்கம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற நம்மளோட ஜீவனின் இன்னொரு பக்கமும் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் அங்கங்கே போகவிடக்கூடாது. அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி முழுவதும் இறைவனுடைய பக்கமே போகும்படி செய்ய வேண்டும். நீ யோகம் செய்ய வரும்போது உன்னுடைய எல்லா மன கட்டுமானங்களும், உன்னுடைய எல்லா பிராணமய சாரங்களும் நொறுங்கி போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது இந்த யோக பாதையில அடிபட்ட வந்தானாக்க இது சர்வ சகஜமான ஒண்ணுதான். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும், ஆகா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கணமே எனக்கெல்லாம் சைமல்டேனியஸா நடக்கும். ஒரு போன் இங்க வரும், இங்க இது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போன்ல சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு மெசேஜ் வரும், என்னை ஒரு 4 திட்டி. சோ இதெல்லாம் இந்த பாதையில் இது நம்மளை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருது, அவ்வளவுதான். இதுவும் பெரிய விஷயம் இல்ல, அதுவும் பெரிய விஷயம் இல்ல. ஆனால் இந்த செய்த தவறுல ஏதாச்சும் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஈக்குவானிமிட்டி அப்படின்னு அதை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ஒன்னொன்னு எடுக்கும் பொழுதும் அந்த சாவித்திரியில சொன்ன மாதிரி அந்த ஆர்வத்தின் வேர்களின் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அதை பிடுங்கி நாம எரியணும். நொறுங்கி போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை தவிர வேறு எந்த ஆதரவும் இன்றி அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்கும் அது. அதாவது என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், என்ன உங்களைதான் கெட்டியா பிடிச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு நிலைமை நாம என்னைக்குமே அது இருக்கணும். அந்தரத்தில் தொங்க நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய பழைய ஜீவனையும் அதன் பற்றுக்களையும் முற்றிலும் மறந்துவிட்டு அதை உனது உணர்விலிருந்து பிடுங்கி எரிந்து விட்டு எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு புதிதாக பிறக்க வேண்டும். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப வீட்டை விட்டு ஓடிடணுமா, குடும்பத்தை விட்டு போயிடணுமா? அப்படி இங்க சொல்லவே இல்லை. அதில் இருந்து கொண்டே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே எப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்வது, எப்படி நம்மை நாமே ஒரு பற்றற்று இல்லாமல் வாழ்வது, செய்யும் கடமைகள் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்துவிட்டு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய உணர்வுகள் அத்தனையும் இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்துவிட்டு அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டட்னஸ், அதுல பற்றற்று எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறது தான் இங்க சேலஞ்சு. அதனாலதான் யாரையும் ரொம்ப ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு எல்லாம் எல்லாரையும் அன்னை சொல்லவே இல்லை. அவங்கவுங்க இடத்துல இருந்தே இதை செய்ய முடியும், என்னுடைய வழிகாட்டுதலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படி இருந்தா என்பதை பற்றி நினைக்காமல், இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்,
ஏன்னா பலருக்கு வந்து அது போல ரொம்ப மோசமான நிலையில இருந்தா திடீர்னு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும். இது நம்ம பல கதைகள்ல எல்லாம் இதை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். நீ எதாக ஆக ஆர்வம் வருகிறாயோ அதை பற்றியே நினை. அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும். ஏன்னா அப்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம் நம்ம. அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நாம எதுவாக ஆக விரும்புகிறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், எதை பாசிட்டிவா எதை செய்யலாம், நம்முடைய திறனை எப்படி வளர்த்து கொள்ளலாம், இந்த வகையிலேயே வந்து சிந்திக்க வேண்டும். நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதிலேயே முழு மனதையும் வை. அப்ப வந்து இறைவனுக்கு எல்லாத்தையும் வந்து சமர்ப்பணமா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் கொடுத்து விட்டு நாம எப்படி இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், நாம் என்ன திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி நாம பாசிட்டிவா இருக்கணும், எப்படி நாம சந்தோஷமா இருக்கணும், எப்படி நாம இறைவனோட ஐக்கியம் அடைவதற்கு வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தியே நினைக்கணும். இறந்து போன உனது பழங்காலத்தை விட்டு திரும்பி எதிர்காலத்தை நோக்கி நேரே பார். அன்னையினுடைய ஒரு சீரீஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அன்னை எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த பார்வை எப்பயுமே எதிர்காலத்தை நோக்கியபடி இருக்கும். உனது சமயம், உனது நாடு, உனது குடும்பம் எல்லாம் அங்கேயே உள்ளன. அதுதான் இறைவன். அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். சொல்லுங்கம்மா சண்முக பிரியா. வணக்கம்மா. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார் தி டினை லவ்னு இருக்குல்லம்மா, ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ்ல கடைசியா சுதந்திரத்தை டினை லவ், ஏன் அவங்க லவ் டினை பண்றாங்க? எங்க இருக்கு டினைனா இருக்கு? ஒரு நிமிஷம். ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ் அதுல கடைசி லைன். புக்க மூடிட்டேன் அதுக்குள்ள. எங்கேமா இருக்கு சொல்லுங்க. அதுல ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ்ல வந்து கடைசி வேர்டு அந்த turn their backs completely on this true freedom. And so those who in the name of their right to freedom claim independence. அதாவது எனக்கு உரிமை வேணும், எனக்கு வந்து இது வேணும், இப்போ மனித உரிமைகள் அப்புறம் பெண் சுதந்திரம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கல்ல, அத சொல்ல வர்றாங்க இங்க. அதானே கேக்குறீங்க? நேம் ஆஃப் தேர் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உரிமையை கோருபவர்கள், அப்புறம் வந்து ரைட் டு ஃப்ரீடம், கிளைம் இண்டிபெண்டன்ஸ், டர்ன் தேர் பேக்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் திஸ் ட்ரூ ஃப்ரீடம். இவங்கெல்லாம் இந்த குறுகிய நோக்கத்துல அதை பாக்குறாங்க. அதனாலதான் அந்த அன்பை அவர்கள் வந்து மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவலா அதுக்கு வந்து சுருக்கிக்கிறாங்க, தன்னைத்தானே வந்து லிமிட் பண்ணிக்கிறாங்க, குறைச்சிக்கிறாங்க. அதனால அந்த உண்மையான அன்புன்னு ஒண்ணு கிடைக்கும்ல, அதை வந்து டினை பண்றாங்க. அந்த உண்மையான சுதந்திரத்திற்கு அவர்கள் வந்து அது தயாராக இல்லை. ஃபார் தே டினை லவ். ஏன்னு சொன்னா அந்த அன்பை அவர்கள் மறுக்கிறார்கள். சரியா இருக்கா? புரியுதா? அதாவது அன்பை ஏன் மறுக்கிறாங்கன்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. அப்போ they shrink themselves so they deny love அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது இந்த தனிப்பட்ட என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப வீட்டுல இப்ப சில குழந்தைகள் இருக்கு, இது என்னோட உரிமை, என்னோட இது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு நிறைய கிடைக்கக்கூடிய அன்புல இருந்து அவங்க விலகிதானே போறாங்க இல்லையா? தன்னைத்தானே சுருக்கிக்கிறாங்க. தன்னுடைய சுதந்திரம், தன்னுடைய உரிமை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்ற அந்த லிமிட்டுக்குள்ள அவங்க போய்க்கிறதுனால இந்த அன்பை அவர்கள் மறுக்கிறார்கள். புரியுதா? புரியுதுமா, புரியுது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது சிந்தசிஸ் ஆஃப் யோகால ஒரு இது நோட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதை வாசிக்கிறேன். பக்கம் 60.
our ego, boasting of freedom, is at every moment the slave. அதாவது இது இப்பதான் சண்முகப்பிரியா கேட்டதுக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். Toy and puppet of countless beings, powers, forces, influences in universal nature. திருப்பியும் வாசிக்கிறேன். இது பக்கம் 60. Our ego, boasting for freedom, is at every moment the slave, toy, and puppet of countless beings, powers, forces, influences in universal nature. The self-abnegation of the ego in the divine is its self-fulfillment. It surrender to that which transcends. It is its liberation from bonds and limits and its perfect freedom. அதாவது நம்முடைய ஈகோ நம்முடைய அகந்தை சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அது அடிமையாக ஆகிறது. எதற்கு அடிமையாக ஆகிறது? அது ஒரு விளையாட்டு பொருள் போல, ஒரு இந்த பொம்மலாட்ட இதுல வர்ற அந்த பொம்மலாட்டக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் எப்படி ஆட்டுவிக்கிறானோ அது போல இந்த யுனிவர்சல் நேச்சர் அதனுடைய தாக்கங்களினால அவன் ஒரு பப்பெட் மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுறான். அதனுடைய கைப்பாவையாக அவன் ஆகிறான். ஆனா the self negation of the ego in the divine is its self fulfillment. அதாவது இந்த சுய நிறைவேற்றம் அப்படிங்கிறது என்ன, எங்க வருது அப்படின்னு சொன்னா, தன்னைத்தானே முற்றிலும் இல்லாமல், அகந்தையே இல்லாமல் இறைவனுக்கு கொடுத்து விடும் பொழுது இது நடக்கிறது. இட்ஸ் சரண்டர், அதனுடைய சரணாகதி, டு தட் விச் டிரான்சென்ட்ஸ் இட் is its liberation from bonds and limits and its perfect freedom. இதுதான் உண்மையான சுதந்திரமாக அது ஆகுது அப்படின்னு அந்த சிந்தசிஸ்ல எழுதுறாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது அது. தேங்க்யூமா. தேங்க்யூ. 60ஆம் பக்கம் வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. ராதாராணி சொல்லுங்கம்மா. தேங்க்யூம்மா. அவங்களோட கொஸ்டினும் உங்களுடைய விளக்கமும் ரொம்ப சரியா இருந்தது. ரொம்ப நன்னா பிடிச்சது. இன்னைக்கு ரிபப்ளிக் டே, அதுக்கு கரெக்டா சுதந்திரமும் தொண்டும் சுதந்திரமும் சரணமும்னு டாபிக் வந்தது. ஏன்னா காலையில நான் எழுந்த உடனே இறைவா என்னிடமிருந்து எனக்கு சுதந்திரம் கொடுன்னு நான் வேண்டிட்டேன். அப்புறம் இந்த டாபிக் இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு அப்படியே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. டு வில் வாட் த டிவைன் வில் இஸ் த சுப்ரீம் விஸ்டம்னு சொன்னீங்க. சரணமே மகோன்னதமான விடுதலைன்னு மதர் சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன அகந்தையில இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும் சரணாகதி பண்ணிட்டாங்கன்னா. அப்புறம் நீங்க சொன்ன அதே வரி என் மனசுல வந்ததுமா. ஹி புல்டு த டிசையர் ஃப்ரம் ப்ளீடிங் ரூட்ஸ்னு சாவித்திரியில வந்த அதே வரிகள். நீங்க அதை கரெக்டா அதே சமயம் சொன்னீங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்பவே உபயோகமாக, ரொம்ப அற்புதமான, சுதந்திரத்துக்கும் ரிபப்ளிக்குக்கும் மிகவும் உபயோகமான இதா இருந்ததுமா. தேங்க்யூ சோ மச். அற்புதமா விளக்குனீங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. வசந்தாம்மா சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்மா. மதர் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஒரு ஆஸ்பெக்ட் கூட டச் பண்ணாம விடாத அளவுக்கு ஒரு ஆல் என்கம்பாசிங் பேசேஜஸ் எல்லாம். அப்புறம் அதுல நம்ம அந்த ட்ரூ சென்ஸ்ல ஒரு ஃப்ரீடமா நம்ம உணர்ந்தா அப்ப அந்த ட்ரூ சர்வீஸும் நமக்கு கிடைக்கும். இது சொல்ல போனா இந்த ரிபப்ளிக்ல கூட டெமோக்ரஸில கூட அதுதான் ரூல் இல்லையா? ட்ரூவஸ்ட் சென்ஸ்ல அந்த ஃப்ரீடத்தை எடுத்துக்கிறதுனா ட்ரூவஸ்ட் சர்வீஸ் கொடுக்க ரெடியா இருக்கணும். அதுல எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வருதோ ஆல் ஆஃப் தெம் லீட் டு இண்டிவிஜுவல், பப்ளிக் அண்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அந்த டிட்டீரியேஷனுக்கு காரணமா இருக்கு. அது இன்னைக்கு எல்லாம் ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. மதர் ஆண்ட்ரே கிட்ட சொல்றது எல்லாமும் அவ்வளவு ஒரு சிக்னிபிகண்ட் தாட்ஸ். அது வேறையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்தது தியூமனோட அப்படி எல்லாம் படிக்கும்போது, இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பை வர்ச்சு ஆஃப் மை பீயிங் த ஹெட் ஆஃப் திஸ் ஆஷ்ரம் என்னுடைய பேரால வாங்கப்படுது. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ எழுதணும், நீ அதை கமிட் பண்ணணும்
நீ அது யூ மஸ்ட் நாட் பி ஆஃப்டர் தட்னு. அதாவது மதர் தன்னுடைய வாட் எவர் வாஸ் ஹர்ஸ் இதெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணினாங்க ஆஷ்ரம்க்கு. ஆனா இன் டர்ன் ஆஷ்ரமோட எது ஒன்னையும் நீ கிளைம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அந்த ஃப்ரீடம் சர்வீஸ் இதெல்லாம் ஜஸ்ட் they are not words, they were living ideals shown by mother. Yes. Thank you. வேற ஏதான கேள்விகள் இருக்கா? ஓகே, அனைவருக்கும் ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். ஸோ அனைவருக்கும் நன்றி. பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி மேடம்.